அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சூரிய சந்திர லக்னங்களுக்கு சனி தசாபுத்திகளும், சனி லக்னங்களுக்கு சூரிய சந்திர தசாபுத்திகளும், புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாயோட தசாபுத்திகளும், செவ்வாயுடைய லக்னங்களுக்கு புதனுடைய தசாபுத்திகளும், குருவுடைய லக்னங்களுக்கு வந்து சுக்கிரனோட தசாபுத்திகளும், சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு குருவுடைய தசாபுத்திகளும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்படி வந்தா என்ன பண்றது, அப்படி எப்படி இருக்கும், அப்படி வந்தா எல்லாரும் கஷ்டம் தான் படுவாங்களா அப்படின்னு இல்லை. அதுல விதிவிலக்கான ஜாதகங்களும் இருக்கு. அப்படி ஒரு விதிவிலக்கான ஜாதகத்தை தான் வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இவங்க வந்து ரிஷப லக்னம், லக்னத்திலேயே ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி, 7ஆம் இடத்துல குரு கேது, 12ஆம் இடத்துல வந்து சந்திரன். இதான் ஜாதகம். இவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு வருஷத்துல வந்து அவங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்குது. குரு தசை வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவங்க. பொதுவாக என்ன சொல்லியிருக்கேன், நம்ம சுக்கிர லக்னக்காரங்களுக்கு குருவுடைய தசை வரக்கூடாது அட்டமாதிபதிங்கிற முறையில். இதே இது துலாம் லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதியாகவும் அவர் வருவார், அதனால வரக்கூடாது, பொதுவாக நல்ல பலன்கள் செய்யாதுன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அது நடந்துருமா? இல்லைங்க, அப்படி நடக்காதுங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். எதனால நடக்காது? இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு அவர் 12ல் மறைஞ்சி 5ஆம் பார்வையால் அவருடைய 11ஆம் வீட்டில் வந்து தொடர்பில் இருக்காரு. இதுதாங்க பாயிண்ட். அந்த மாதிரி கிரகம் வந்ததுன்னா இப்போ 8ஆம் வீட்டில் உள்ள கிரகம் அந்த வீட்டோட தொடர்பில் இருக்கும்போது தான் அந்த 8ஆம் ஆதிபத்தியத்தை செய்யும். அதுவும் கெடுதல் நிலையில் இருக்கணும், பாவத்துவமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு கேதுவோட தான் சேர்ந்து செவ்வாயோட பார்வையில் இருக்காரு. அந்த செவ்வாயோட பார்வை கூட மங்கள யோகமாக தான் வேலை செய்யும். சுக்கிரனோட ஒரே டிகிரி, சுக்கிரனும் 20 டிகிரி, அங்கே செவ்வாயும் 20 டிகிரி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து குருவுக்கு வந்து செவ்வாயோட பாதிப்பு வந்து பெருசாக இருக்காது. கேதுவோட வந்து இருக்கும்போது அது கேல யோகமாக தான் செயல்படும். ராகுவோட தான் அவர் இருக்கக்கூடாது. 8ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு அவருடைய 11ஆம் வீட்டை வந்து அவர் 5ஆம் பார்வையா தொடர்பில் இருக்கிறதுனால இந்த தசையில 11ஆம் இடத்து பலன்களை தான் அதிகமாக செய்வார். என்ன இருந்தாலும் வந்து சுக்கிரனுடைய லக்னத்துக்கு அவர் மாற்றாந்தாய் மனநிலைமையில தான் செய்வார். முணுமுணுத்துக்கிட்டே தான் நல்லது செய்வார். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து நம்ம மாட்டி விடலாமா அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் கூட பெருசாக கெடுக்க முடியாத அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள். குரு திசை இந்த லக்னங்களுக்கு, சுக்கிர லக்னங்களுக்கு வந்தால் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து வர்றவங்களாம் வந்து ஒரு கொடுத்து வச்ச பரப்பு தானே, அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலியான நபர் தான். அதுதான் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சரி உங்களுக்கு வந்து இதை விளக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். இந்த மாதிரி அதாவது அகெயின்ஸ்டான தசாபுத்திகள் நடந்தாலும் நல்லா இருக்கிறவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். லக்னத்துக்கே வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஓரளவு நல்ல வலிமையான நபர் தான். லக்னத்தில் ராகு இருக்கிறது லக்ன வலு வந்து ஒரு சிறிது குறைக்கிற அமைப்பு. அதாவது வந்து ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல வந்து ஒரு 2,000 ரூபாய் குறைக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி வந்து ஜாதகத்தில் வந்து குரு பார்வை இருக்கிறது, லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து பாதிப்பு இல்லாமல், சுக்கிரனும் வந்து செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது வந்து அது வந்து பிருகுமங்கள ஒரு யோகமாக தான் செயல்படும். 4ஆம் இடத்துல திக்பலமாக தான் அவர் இருக்காரு. அப்படிங்கிறது வந்து ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம் தான். குரு திசையும் வந்து நம்ம நினைச்சு பயப்படுற அளவுக்கு வந்து பெரிய மோசமானைகள் திசைகளாக வந்து இவங்களுக்கு இருக்காது. ஓரளவு வந்து 11ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, நல்ல நிலைமையில லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்லாவே தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் வந்து வராது. அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் தாங்க இது. இந்த ஜாதகத்தை வந்து எனக்கு வந்து கன்சல்டிங் வந்தது இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு, அதாவது அகெயின்ஸ்டான தசாபுத்திகள் நடக்கும் போது நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற உதாரணம் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்ற ஜாதகமா இருந்ததுனால உங்க கூட நான் வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டேன். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்துல ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.